வணக்கம் மக்களே. இரும்பு கோட்டையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ், திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பெருமையா பேசிட்டு வந்தாங்க அந்த 2 கட்சியினை சார்ந்தவரும். ஆனா கடந்த சில வாரங்களா அந்த இரும்பு கோட்டைக்குள்ள விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது காங்கிரஸோட தேசிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய், தாவேகா விஜய் அவர்கள பார்க்க போயிருக்காங்க. பார்த்துட்டு அந்த அவரோட புகைப்படத்தையும் வெளியிடுறாங்க. புகைப்படத்தை சில நாட்களிலே வந்து திமுகவை விமர்சிக்கிற வகையில யூபி அரசையும் திமுக அரசையும் கம்பேர் பண்ணி இந்த ஜிடிபில இவங்க இந்த வருஷத்துல இருந்தாங்க, இப்ப இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கடன் வந்து இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டோட கடன் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவை குறைச்சி பேசுற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அந்த சமயத்துல திமுக அவங்களுக்கு எந்த ஒரு பதிலடியும் தரல. ஆனா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இது வந்து இந்த மாதிரியான குழப்பங்களுடைய பேச்சுகளை வந்து வெளியிடுறது வந்து அந்த நிர்வாகிக்கு நல்லது இல்லை. இது வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணிக்கு ஆபத்தானது, சனாதன சக்தியை மீண்டும் ஊடுருவறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம். இதனால காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும், அந்த நிர்வாகி மேல எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு கொதிந்தெழுந்த நம்ம மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு எப்படி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆர்டர் போடுற நிலைமைக்கு வந்தாங்க, யார் இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, எங்க கட்சி நிர்வாகி மேல எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அதை குறித்து எந்த கூட்டணி கட்சிகளும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி காட்டமான ரிப்ளையை கொடுத்துட்டு இருந்தாரு. அதே சமயத்துலதான் கரூர் எம்பி ஜோதிமணி வந்து காங்கிரஸ் வந்து இப்ப தொய்வு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு, யாரும் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியை பார்க்காம தனக்கான கட்சி வளர்ச்சியை மட்டும் நோக்கி முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, இதனால கோஷ்டி பூசல்கள்லாம் வந்துட்டு காங்கிரஸ்ல அதிகமாயிட்டே இருக்கு, நாம காங்கிரஸை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய பல மாநில நிர்வாகிகள் வந்துட்டு நம்மளுக்கு திமுக கூட்டணி வேணாம், ஏன் நம்ம திமுகவை எப்பவுமே தோல்லையே சுமந்துட்டு சுத்தணும், நாம வந்து தாவேகா மாதிரியான புதிய கூட்டணிக்குள்ள நம்ம நுழையும் போது நம்மளுக்கான சீட், அதாவது நம்ம போட்டியிடக்கூடிய சீட் எண்ணிக்கை வந்து அதிகமாகும், அப்ப நம்மளோட பலவீனம் என்னன்றது தெரியும், இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் நம்மளோட பலவீனத்தெல்லாம் பரிசோதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம திமுகவை விட்டு வெளியே வந்துட்டோம்னா, அதாவது ஆல் ஓவர் இந்தியாலே நம்ம ஸ்ட்ராங்கான இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெரிய பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். இப்ப நம்ம அதை விட்டு வெளியே வந்தா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்தி கூட்டணிக்கு வந்து பின்னடைவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வந்த செய்திகளின்படி வந்து காங்கிரஸோட தேசிய தலைமை வந்து திமுக கூட்டணி தலைவர்களோட, அதாவது காணொலி வாயிலா பேச்சுவார்த்தை நடத்துறதா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான முடிவு வந்து இன்னும் சில நேரத்துல வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எட்டப்படுது. காங்கிரஸ் திமுக இரும்பு கோட்டை உடையுமா, தாவேகாவோட நினைவுமா, இல்லை காங்கிரஸ் இரும்பு கோட்டை இன்னும் வலுப்பெறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹீரோ தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பை ஹீரோஸ்.